என்னென்ன விஷயங்கள் பூஜை அறையில இருக்கக்கூடாது? கண்டிப்பா இருக்கக்கூடாதது வந்து அந்த அதை விட்டுட்டு அந்த தானியத்தை எரிச்சு அது வந்து அவங்களே வந்து தனக்குத்தானே வச்சுக்கிற நெகட்டிவ் அதெல்லாம். இப்போ அரிசிய ஒரு தட்டுல வச்சு அது மேல விளக்கு வச்சு ஏத்துறது கூட நல்லதா? என்னைக்குமே அரிசி இருந்துகிட்டே இருக்குமா? அப்படி ஏற்றக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 6 சிலை இருக்குன்னு வைங்களேன். என்ன பண்றது? எடுத்துட்டு போய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐ தமிழ் தாய். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் ரேவதி இருக்காங்க. எதை பத்தி பேச போறாங்கன்றத பத்தி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பூஜை அறை எல்லார் வீட்லேயுமே கட்டாயமாக ஒரு சின்ன ஒரு பூஜை அறையாவது இருக்கும் இல்லையா? இந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அவங்க gift கொடுத்தாங்க, இவங்க gift கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா சாமி சிலையும் வச்சிருவாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழகாக திட்டமாக வச்சு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பூஜை அறை அப்படின்றது எப்படி இருக்கணும்? பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிச்சனே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் புக் பண்ணுறாங்க. அடுத்து காலப்போக்கில் பூஜை அறைக்கு இந்த மாதிரி வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ பூஜை அறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் பூஜை அறை. அதனால தான் தென்கிழக்கு கிழக்கு பார்த்து வைக்கிறது, இதெல்லாம் வைக்கிறது. பூஜை அறையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு. காமாட்சி அம்மா விளக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது காமாட்சி அம்மா விளக்கே கிடையாது, குலதெய்வ விளக்கு. ஏன்னா விளக்கு வந்து வட்டமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் நடு வீட்டில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக இருக்கும். அந்த அக்னி மாதிரி இருக்கும் அந்த விளக்குல. அது வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக இருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க காமாட்சி அம்மா விளக்கு கிடையாது, குலதெய்வ விளக்கு. ஸோ வந்து பூஜை அறைக்குள்ளே நீங்கள் என்ன வச்சாலும் சரி, உக்கிரமான படங்கள் வைக்க மாட்டாங்க. சாந்தமான படங்கள் வைப்பாங்க. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் வைப்பாங்க. மெயினாக இருக்க வேண்டியது ஒரு விநாயகர் இருப்பார், பெருமாள் அம்பாள் இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க, சிவன் கும்புறவங்க சிவன் இருப்பாங்க, முருகர் கும்புறவங்க முருகர் இருப்பாங்க. ஸோ பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கும் போது எத்தனை ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ, எத்தனை சிலைகள் வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கு ஏற்றபடி சாப்பாடு வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோன்னா கோவிலில் வந்து விநாயகர் இருப்பார், முருகர் இருப்பார், மூலவர் இருப்பார், சுற்றி தெய்வங்கள் இருக்கும், நவகிரகம் இருக்கும். கோவிலில் என்ன பண்ணுவாங்க, சாமி சாப்பிட்ற நேரம் அப்படின்னு சொல்லி எல்லா கருவறைக்குள்ளேயும் போய் ஸ்க்ரீனை மூடி சாமிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பாருங்கள் 10 சிலை இருக்கும், ஒரே ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கும்பிட்டுட்டு வருவோம். அப்போ மிச்ச ஒரு இது வந்து ஒரு சாமிக்கு பத்துமா? பத்தாது. அந்த சாமிகள் சபிச்சுட்டு இருக்கும். ஐயோ, இதுதான் மறைமுகமான ஒரு விஷயம். பூஜை அறை வந்து சுத்தமாக இருந்தால் கூட போதும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வ ஃபோட்டோ, நம்மளோட குலத்தை சார்ந்த ஃபோட்டோ, பெருமாளை கும்புறவங்க பெருமாள் வைக்கலாம், 2 பேரையும் சிவனையும் வைக்கலாம். வைக்கிற அளவுன்னு ஒன்று இருக்குது. வீட்டில் வைக்கக்கூடிய பூஜை அறையில் ஃபோட்டோஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வைப்பாங்க. அழகாக குட்டி, அதாவது ஒரு குடும்பத் தலைவனுடைய இந்த நடுவிரல்லேருந்து இந்த நாடி துடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இது வரைக்கும் தான் ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். ஆமாம். அதுக்கு மேலேனா ஃபோட்டோ சைஸ் இந்த சைஸ் தான். இதுக்கு மேலே போச்சுனாலே அதோட அணுகுதியே வேறு மாதிரி ஆகிடும். ரெண்டாவது சிலை, இந்த கை அச்சுக்கு மேலே சிலை அதிகமாகிடுச்சினாக்கா, இந்த கை அச்சு இருக்கும்போது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது சிலை. அப்போ அதுக்கேற்ற சாப்பாடு, ஒரு கிண்ண சாப்பாடு வைக்கலாம். இந்த இதை தாண்டிடுச்சுன்னா 5 கிலோவுக்கு நிகராமல் நெய்வேத்தியம் வைக்கணும். இதுதான் அந்த சிலை. அதாவது வாஸ்து வந்து எல்லாருமே வீட்டுக்கு பார்க்குறாங்க, வாஸ்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பார்க்கலாம். அதாவது கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் சிலை எத்தனை அடிங்க அதுக்கேற்றபடி தான் அந்த பிரகாரம் வைப்பாங்க, தூண்கள் வைப்பாங்க. அந்த சிலை இவ்வளோ ஹைட்டுனா அந்த ஹைட்டுக்கு கீழே தான் நவகிரகத்தை வைப்பாங்க. ஏன்னா இந்த இறைவன் கிட்ட அது கட்டுப்பட்டு இருக்கணும்ட்டு. அம்பாள் சிலை இறைவன் சிலையை விட 10 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் இருக்குது. எல்லாம் கட்டிடத்துக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. அதே போல் வீட்டில் வைக்கக்கூடிய சிலைகள் வந்து இந்த அச்சுக்கு மேலே தாண்டக்கூடாது, உக்கிரமான சிலைகள் வைக்கக்கூடாது. நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த சிலையை வாங்கிட்டு வந்துச்சேன், இந்த கோயிலுக்கு போனேன். இப்போ திருப்பதி போயிட்டு பெருமாளை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா பெருமாளுக்கு காலையில் 3:30 மணிக்கே சாப்பாடு வச்சுருவாங்க. நம்ம எப்போ எழுந்திருப்போம்? 10 மணிக்கு ஏஞ்சி வச்சா அவர் சாப்பிடுவாரா? இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமாம். நீங்கள் இறைவனை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக கூட தெரியலாம். எந்த கோயில் போனாலும் சிலை வாங்கிடுவாங்க, ஃபோட்டோ வாங்கிடுவாங்க. அந்த கோவிலில் நீங்கள் சிலை வாங்கினீங்கன்னா அந்த கோவிலில் எப்படி அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்றாங்களோ அந்த நேரம் தான் இங்கே கும்பிடணும். நம்ம எந்திரிக்கிற நேரம் 10 மணி இருந்து 12 மணிக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா அவங்க பசியோடு காத்து சபிச்சிட்டாங்க, அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க?
அந்த இறைவன் அங்க உக்கிர தேவதையா மாத்திடுவா. சாந்தமான நீங்க முருகரை வச்சா கூட, நீங்க இப்ப திருப்போரூர்ல போய் வாங்கி வச்சிட்டீங்கன்னா, திருப்போரூர்ல வந்து அக்ஷய பாத்திரம் இருக்கும். முருகர் முன்னாடி ஒரு கிண்ணத்துல அரிசி போட்டே வைக்கணும். அதான் அந்த கோயிலோட ஐதீகம். நம்ம அதெல்லாம் கேள்விப்பட மாட்டோம். போனோம், முருகரை பார்த்துட்டோம், முருகரை எடுத்துட்டு வந்துட்டேன், வீட்டில் வந்தானா முருகர் எல்லாத்தையும் கொடுத்துடணும். இல்லைன்னா அவரே திட்டுவோம் நம்ம. அவரை கூட்டிட்டு வரீங்க, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வயசானவங்களை கூப்பிட்டு வரீங்க, நல்ல ஹெவி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியுமா? பல்லே இல்லாதவங்களுக்கு நீங்கள் நல்லா முருங்கைக்காலாம் போட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா? நல்ல ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு கஞ்சி கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா? இறைவனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அந்த கோவில் ஐதீக முறையில் தான் அவங்கள கும்பிடணும். அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் பொதுவானது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா கோவிலும் டெய்லி அபிஷேகம் இருக்கா இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தட்சிணாமூர்த்தியா குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவோம். மற்ற நாள் அவர் குளிக்க மாட்டாரா? மற்ற நாளுக்கு அவர் அபிஷேகம் இல்லையாண்ணா? கிடையவே கிடையாது. இறைவன் சிலை வீட்டுக்குள்ளே இருக்குன்னா நித்தமும் தினைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணணும். இல்லையா அந்த சிலையே நம்மளுக்கு வந்து நெகட்டிவை கொடுத்துரும். அதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயமே. ஸோ இறைவனை வணங்கலாம், இந்த ஆச்சாரப்படி வணங்குறீங்களா எடுத்துகிட்டு வந்து வைங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், என் வீட்டில் இவ்வளோ சிலை இருக்கே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 சிலை இருக்குன்னு வைங்களேன், என்ன பண்றது? எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சிடலாம். எந்த கோவிலில் இந்த சிலைகளை எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்கிறேன்னு ஒத்துக்கிறாங்களோ கொடுத்துடலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்த ஃபோட்டோவில் பூச்சி அரிச்சு போயிருக்கும், ஆமா. தண்ணி பூத்து போயிருக்கும், இது என் அப்பா கொடுத்தது, ஆ, எங்கள் தாத்தா ஆமா வெளியில ஆமா. அதெல்லாம் நெகட்டிவ்னஸ். அதெல்லாம் எடுத்துட்டு போய் கோவிலில் மரத்தில் காலடிப்படாத இடங்கள்ல வச்சுட்டு வந்துடலாம். அதுதான் விஷயம். சில விஷயங்கள் வந்து சாங்கியத்திலே அடங்கி முட்டாள்தனமாகவும் போகக்கூடாது. சில விஷயங்களில் வந்து என்ன முறையோ அந்த முறைப்படி தான் செய்யணும். ஜுரம் வந்தால் மருந்து குடிச்சு தான் அவனை குடிக்க மாட்டேன் அப்படியே இருந்தால் முத்தி போய் அது வேற பிரச்சனையே தான் கொடுக்கும். அப்போ ஒரு இறைவனை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா இதை செய்யுங்க. இல்லைங்க இப்போ உள்ள என் மருமக விளக்கேற்றாது, என் பொண்ணு விளக்கேற்றாது, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வெறும் காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் வைங்க போதும். குலதெய்வத்தோட ஒரு ஃபோட்டோ, இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுட்டு விளக்கேற்றுங்க, ஒரு தப்புமே கிடையாது. இல்லையா வச்சிங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். இல்லைன்னா அது வயிறு எரிஞ்சு சபிக்கும். ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், அந்த பூஜை அறையில் அழகாக அந்த விளக்கேற்றுற இடத்துல ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டில் வந்து சாப்பிட்ற அரிசி, அது மேலே கொஞ்சோண்டு புளி, சர்க்கரை, காஞ்ச மிளகா வச்சுருந்தாங்க. கேட்டால் நம்ம வந்து சாப்பாடு, காரத்துக்கு காஞ்ச மிளகா, புளி, அந்த சர்க்கரை இருக்கிறது வந்து என்றைக்குமே வீட்டில் குறையில்லாத செல்வத்தை கொடுக்கும், நாங்கள் எங்களோட குடும்ப வழக்கம் இது அப்படின்றாங்க. அப்படி பண்ணலாம்? அது பண்ணலாம். அது நம்ம புது பொண்ணு வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வோம், அரிசியத்தோடு புளியத்தோடு உப்பத்தோடு எல்லாத்தையும் கையத்தோட சொல்லுவோம். ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரா. அதே போல் சிலர் வந்து வீட்டில் வந்து துவரம் பருப்பு, கல் உப்பு, அரிசி இந்த தானியங்கள்லாம் வைப்பாங்க. அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே இதுவே அப்படியே வச்சு அதுவே பழுது போக மாதிரி வைக்கக்கூடாது. அது வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அது வந்து அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும்? கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். ம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வச்சுட்டு அன்னைக்கு சமைக்கும் போது அதை எடுத்துடுவாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுருவாங்க. சமைக்கும் போது அந்த அரிசியை அது இறைவனோட பிரசாதமாகவே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இருக்குது. இப்போ அரிசியை ஒரு தட்டில் வச்சு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றுறது கூட நல்லதா? என்றைக்குமே அரிசி இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி ஏற்றக்கூடாது. அரிசி தட்டில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம குலதெய்வ பேரோ இஷ்ட தெய்வம் இல்லை ஓம் போட்டுட்டு அதுக்கு மேலே பூஜை ரூமில் விளக்கேற்றி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த அரிசியை தொட சொல்லுவாங்க. நம்மளோட அச்சு, கை அச்சு அதில் தொட்டு கும்பிட்டு அந்த அரிசியை சமைச்சு சாப்பிடும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அரிசி மேலே விளக்கு, எந்த தானியத்தையும் அது மேலே விளக்கு வைக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இப்போ குரு பகவானுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கல்லையை வச்சு ஊசியை வச்சு குத்துறாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பலி கொடுக்குற மாதிரி. கொண்டக்கடலையை வந்து அவருக்கு அவிச்சு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த மாலை போடுறதெல்லாம் வந்து எந்த முறையில் வந்துச்சுன்னு தெரியல. சனி பகவானுக்கு எள்ளை எரிச்சு வைக்கிறாங்க. எள்ளை எரிக்கிறது, அவரோட தானியத்தை எரிக்கிறதுக்கு யாரும், தானியத்தை எங்கே எரிக்கலாம்? ஹோம குண்டலத்தில் தான் போடலாம். அதுக்குன்னு ஆச்சானமாக இருக்கிறவர் தான் அந்த தானியத்தை தொடத்துக்கே தகுதி இருக்குது. நம்மளுக்கு என்ன, அந்த எள்ளுலேருந்து வந்தது தான் எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்தாலே சனி பகவான் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதை விட்டுட்டு அந்த தானியத்தை எரித்து அது வந்து அவங்களே வந்து தனக்குத்தானே வச்சுக்கிற நெகட்டிவ். அதெல்லாம் தேவையே இல்லை. சிலைகள், அதாவது சாமி சிலைகளை கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் அதை சட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி gift கிடைச்சா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சிலைகளை வந்து பூஜை அறையில் வைக்கலாம்? கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் காலம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பூஜை கோவில்களில் கொடுத்துடலாம். வீட்டில் வைக்க வேணாம். இப்போ நான் வந்து ஒரு சாமி சாலையை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் பூஜையில் வைக்கிறீங்க. கொடுத்தது யாரு? நான்.
நீங்கள் ஏற்றுறது எனக்கு தான் சப்போர்ட்டிவ் இருக்கும், உங்களுக்கு கொடுக்குமானா அது கம்மி தான். ஓ! அதுதான் கேட்குறேன். பொதுவா எல்லார் வீட்லயுமே பூஜை அறையில என்ன மாரியான விஷயங்கள் இருக்கிறது நல்லது? ஏன்னா வச நெறையாவும் இருக்கக்கூடாது இல்லையா? இது கட்டாயமா இருக்கணும்னா அது என்ன? அதாவது மெயினாக வந்து காமாட்சி அம்மா விளக்கு. விளக்கு தரையில் வைக்கக்கூடாது, ஒரு தட்டு பித்தளையில் இல்லைன்னா பஞ்சலோகத்தில் அது ஒரு செட்டு இருக்கணும். குத்து விளக்கு ஒரு செட்டு இருக்கணும். குத்து விளக்கு இப்போ நம்ம பொங்கல் வச்சு வைக்கிறோம், வெள்ளிக்கிழமைனா குத்து விளக்கு பூஜை பண்ணணும், குத்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும். மெயினாக இருக்க வேண்டியது வந்து குலதெய்வ ஃபோட்டோ, இல்லை குலதெய்வ நடுக்கல்லுன்னு வீட்டில் இருக்கும். அந்த கிரைனைட் கல்லில் வந்து பட்டை போட்டு பொட்டு வச்சுருப்பாங்க, அது இருக்கணும். குலதெய்வத்தை கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது நம்மளுக்கு பிடிச்சமான சாந்தமான தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் ஃபோட்டோ கூட ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும் இல்லையா, அந்த நடுக்கலும் விளக்கும் மட்டும் இருந்தால் போதும். அந்த கற்பூரம் ஊதுபத்தி அதெல்லாம் கொச்ச கொச்சன்னு இல்லாமல் க்ளீனாக வச்சுட்டு டெய்லி நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சாமிக்கு வைங்க போதும். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் இல்லை. நம்ம குலதெய்வம் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னா டெய்லி எல்லாத்தையும் வச்சிடலாம். சைவம் தான் சாப்பிடணும்னா எப்போல்லாம் வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் தயிரோ இல்லை பாலோ ஊற்றி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம், அது போதும். வேற எந்த சிலையும் நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓ! இதெல்லாம் வேற இருக்கா? ஓகே. இப்போ என்னென்ன விஷயங்கள் பூஜை அறையில இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கக்கூடாதது வந்து அந்த கரித்துணி, அந்த தீப்பெட்டி குச்சிங்க. 3வது வந்து இந்த கொச்ச 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 கொச்சன்னு சிலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து இந்த பூஜை ரூமில் விளக்கு போடுவாங்க, பல்பு, அது எல்லோ, அந்த இடத்துல வந்து ரெட்டோ ஒயிட்டோ போடக்கூடாது, ப்ளூ எல்லாம் ப்ளூவும் போடுறாங்க. போடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய விளக்கு வந்து எல்லோ. முடிஞ்சால் இந்த ஓம் சவுண்டு வர்றது வந்து அந்த இடத்துல மாட்டி வைக்கலாம். அந்த எனர்ஜியை வந்து வைப்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பூஜை அறையில் முக்கியமாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அழுது உட்காரவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ஆனந்த கண்ணீர் வந்துச்சு, அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். உட்கார்ந்து இறைவனை கும்பிடணும். என்னதான் எவன் தான் துரோகம் பண்ணட்டும், நீங்க நடு வீட்டில் குலதெய்வத்தை வச்சுட்டீங்க, உங்களை ஒருத்தன் துரோகம் பண்ணானா அதுக்கான விளைவுகள் அவனுக்கு உண்டு. போன ஜென்மத்தில் நம்ம என்னத்தை வாங்கினோமோ இந்த ஜென்மத்தில் அவன் வாங்கிட்டு போகிறான், அவ்வளோதான். எது இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். உடம்பு இருந்தால் சித்திரம் வரைகிற மாதிரி ஏமாற்றத்தை சந்திச்சிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டாங்க, அடுத்து எப்படி ஜெயிச்சு வரணும், அடுத்து சுகாரிப்பாக இருப்பீங்களா, யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் நடந்ததை சபிச்சுட்டு திட்டிட்டு இருக்கிறது வந்து அந்த ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லோன்னுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் என்ன வார்த்தை பேசுகிறீங்க, அது பூஜை ரூமில் என்ன சமைக்கும்போது குளிக்கும்போது பூஜை ரூமில் இந்த 3 வரியில் என்ன விஷயம் பேசுகிறீங்களோ அது ரிட்டர்ன் உங்களுக்கு வந்தே ஆகும். அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மிக சிறப்பு. ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். ரேவதி மேம் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுப்பாங்க. பூஜை அறை அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதில் என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. நன்றி. நன்றி.